ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பர்மன் யூனிவர்ஸ். நான் ஃபைண்ட் பண்ண வரைக்கும் ஹீரோவோட ரீசெண்டான ஸ்லோகன் என்ன தெரியுங்களா? We do multiple things at a time, but always within our limits. Upgrading everything at once is not feasible for us. லாஸ்ட் ஜென்ரேஷனில் என்னென்னலாம் குறைகள் சொன்னீங்களோ அதை இந்த ஜென்ரேஷனில் சரி பண்ணியிருக்கோம். மேபி இதுலேயும் குறைகள் இருந்தாலும் அதையும் சரி செய்வோம் அப்படின்றது தான் ரீசெண்டான ஹீரோவோட ஸ்லோகன். எஸ் கைஸ், யூஸ்வலாக ஒரு டர்ட் பைக்ன்றது நாட் ஜஸ்ட் மேட் ஃபார் ஆன் ரூட்ஸ். எல்லா டெரைன்ஸ்லையும் அதோட சஸ்பென்ஷன் அண்ட் டயர்ஸ் அதுக்கு கேப்பபிள் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்துருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுவும் பார்ட்ஸ் உடையிற மாதிரி இருந்தால் அது குவாலிட்டியை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நார்மல் பைக்லேருந்து அட்வென்ச்சர் பைக்கை, அதுவும் ஆஃப் ரோட் பைக்கை நமக்கு இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக காட்டும். அப்படின்னு இருக்கும்போது லாஸ்ட் ஜென்ரேஷன் எக்ஸ்பர்ட்ஸை விட இந்த ஜென்ரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் குறைகள் சொன்னோமோ அதை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. பட் அந்த நிவர்த்தி பண்ண குறைகள் எல்லாமே வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத என் கூட சேர்ந்து இந்த வீடியோவில் நீங்களும் பாருங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹீரோ மேவ்ரிக்கில் பார்த்தா அதே கீ டிசைன் தான், ஓரளவுக்கு மாடரேட்டான டிசைன். ஸோ கீ பற்றி பேசுகிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்குள்ளே போயிடலாம். ரைடிங் அப்போது நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயத்தில் ஒன்று இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அந்த விதத்தில் இது ஒரு நோட்டிசபிளான என்ஹான்ஸ்மெண்ட் தான் ஹீரோ கிட்டேருந்து. இதோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே பிரைட்டராக தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் ஏதோ கொடுக்கணுமேன்னு கொடுக்காம போத் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் அத்தட்டிக்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் ப்ரீமியமாக நம்மளை காட்டுற வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வைஸ் நான் அக்செப்ட் பண்ணுறேன். பைக்கோட லெஃப்ட் சைட் ஹேண்டில் பார்க் வந்தீங்கன்னா டிம் அண்ட் பாஸ் பட்டனுக்கான ஸ்விட்சஸ், அதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் நேவிகேஷன் ஸ்விட்சஸ், அந்த டிஎஃப்டியை ஹேண்டில் பண்ணேன். எஸ், அந்த ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் இல்லோட அந்த அக்சஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது. அண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ்வலாக ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் மாதிரி பார்த்துருந்துருப்போம். பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஹாரன் பொறுத்த வரைக்குமே ஒரு டீசெண்டான ஹாரன் தான். எகெயின் கமிங் டு த டிஎஃப்டி, பேசிக்கான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அந்த டிஎஃப்டியில் இருக்கும். அதை தாண்டி சம் ரைடிங் மோட்ஸும் இருக்குது. ஸோ அந்த ரைடிங் மோட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனை நான் இல்லை, ஷோரூம் பர்சன் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இது ரோட் மோடு, இது ட்ரையல் மோடு, ஆஃப் ரோடு மூணு மோடு இருக்குது. மூணு மோடு. இது ஆஃப் ரோடு ஒன்று, ஆஃப் ரோடில் ஏபிஎஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ட்ரையலில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? ட்ரையலில் 50% தான் உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் ஒர்க் ஆகும். ஆஃப் ரோடில் ஏபிஎஸ்ஸே ஒர்க் ஆகாது, ஆஃப் ஆகிடும். ஓகே. ஸோ உங்களுக்கு ரோட் மோடில் மட்டும்தான் உங்களுக்கு 100% ஏபிஎஸ். ஓகே ஓகே ஓகே. அது எப்படி நேவிகேட் பண்ணுறது? ஒரு நிமிஷம். நேவிகேட் இல்லை, இது பட்டன்ஸ் இருக்குது. இந்த பட்டன்ஸில் வந்து சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஓகே. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதில் பைக்கில் இருக்கும்போது திருப்பி இந்த சென்டர் பட்டன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா மாறும். ட்ரிப் மீட்டர் 2 ஏபிஎஸ் அப் டவுன் இருக்கு இல்லைங்களா? டவுன் பண்ணிங்கன்னா ட்ரிப் மீட்டர் 2, ட்ரிப் மீட்டர், அதுக்கு ஏபிஎஸ். ஓகே. அதில் போய் சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த மோடு மாறும். அதில் நமக்கு எது வேணும், எந்த மோடு வேணுமோ இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே 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 ஓகே. மோஸ்ட் ப்ராபப்ளி இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எகைன் நான் வித் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு புரியும் விதமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்காக தான் நான் எகைன் போகணும். பட் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அண்ட் கமிங் டு தி ரைட் சைட் ஹேண்டில் பார், இக்னிஷன் ஸ்விட்ச் வித் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன், கூடவே அசாட் ஸ்விட்ச் பட்டனும் இருக்கும். இங்கே நம்ம ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுவோம், என்னென்னா எஸ்ஓஎஸ் பட்டன். எஸ், ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கடலில் ஒரு காமெடி பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி பட்டன்ஸில் ஏதாவது பண்ணணும். பட் எங்கேயாவது ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காமெடி இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஹீரோவோட ஸ்ட்ரீம் 250Rல இருக்குது, ஹார்லி டேவிட்சனில் அந்த எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்குது, அண்ட் மேவ்ரிக் டாப் வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லா வங்கிலையும் டாப் வேரியண்ட்டில் அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன் எக்ஸ்பல்ஸ் 200 தான் இதோட காம்படிட்டர். இவங்களுக்குள்ளேயே அந்த பைக்கில் கூட ப்ரோ வெர்ஷனில் எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸ்பல்ஸ் 210 அதை தூக்கியிருக்காங்க. இது ஏன்னு தெரில, மேபி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சார்ஜிங் போர்ட் பார்த்துருப்பீங்க. எஸ், அது டிஎஃப்டிக்கு கீழே இருக்கிறதுனால ஈவன் சின்ன கேபிளாக இருந்தால் கூட நம்மளால் மவுண்ட் பண்ணி ஈஸியாக போய்க்க முடியும். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் கமிங் டு த லைட் செட்டப், ஆல் எல்இடி ஹீரோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக பிராண்ட்ஸ் எல்இடி கொடுக்குறன்ற பட்சத்தில் அவங்களோட லோகோ பிளேஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. பட் டிஆர்எலுக்கு அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அந்த விதத்தில் ஹீரோ லோகோவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகிற விதமாக அதை டிஆர்எலாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது பைக் லுக்கை. அண்ட் எக்ஸ்பல்ஸோட ரியர் ப்ரொஃபைல் பின்னாடி பார்க்கும்போது ரொம்ப இது பல்கியாலாம் இல்லை, ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. எஸ், ஆஃப் ரோட் பைக் அப்படி தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சைட் பாக்ஸ் வைக்க ப்ரொவிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஆஃப் ரோட்லேருந்து அப்படியே ப்ளஸ் அட்வென்ச்சராக அது மாறி இருந்திருக்கும். ஏன்னா ஆஃப் ரோடுக்கு ஒரு பைக், அட்வென்ச்சருக்கு ஒரு பைக் அப்படின்னு வாங்க முடியாது. ஆஃப் ரோடு இல்லை அட்வென்ச்சர், இப்படி தான் நாங்கள் ஏதாவது சூஸ் பண்ணி ஆகணும். கரண்ட்டாக மார்க்கெட்டில் அப்படி தான் இருக்குது. சிங்கிள் சிலிண்டரில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அந்த விஷயத்தில் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே இது கிளிக் ஆகும்னு தோணுது. பட் நம்ம ஒரு சின்ன யூடியூபர், ஈவன் பெரிய யூடியூபர்ஸ் சொன்னாலுமே அதை கண்டுக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி கன்சர்ன்லாம்
எடுத்துகிட்டு இருக்காங்க ஹீரோ அப்படின்றதுனால டேரெக்டாக ஹீரோவுக்கு நான் சொல்கிற விதமாக இதை சொல்லியிருக்கேன். கமிங் டு த டேங்க், 13 லிட்டர் ஆஃப் ஃபியூல் கெப்பாசிட்டி. எஸ், நம்ம ஆஃப் ரோட் போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக பைக்கை ஒரு ட்ரக்கில் மவுண்ட் பண்ணி அங்கேருந்து ஆஃப் ரோட்டில் போய் இறக்க முடியாது. ஸோ ஆன் ரோட்டில் மேக்ஸிமம் நம்ம ஓட்ட தான் போகிறோம். அண்ட் ஆன் ரோடுக்கும் பைக் கேப்பபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். இந்த இடத்துல ஆன் ரோட் அப்படின்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, டே டு டே யூசேஜ் நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு, அட் த சேம் டைம் லாங் ரைடுக்கும் ஆப்ட் ஆகணும். அந்த விதத்தில் இந்த 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் கெப்பாசிட்டி ஒரு டீசெண்டான நம்பர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ லாங் ரைட் அண்ட் ஃபியூல் கெப்பாசிட்டி பற்றி பேசிட்டு இருக்கும்போது இதோட மைலேஜ் ஹீரோ 40 கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. அண்ட் கம்மிங் டு த சஸ்பென்ஷன், எஸ் கைஸ், பொதுவாக யூஎஸ்டி சஸ்பென்ஷன் பற்றி தான் மர்மன் யூனிவர்ஸில் இவன் பேசுவான். மற்ற டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இவன் சொல்வான்ற மாதிரி மேபி உங்களுக்கு தோணி இருந்திருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 5 years பிஃபோர் போனீங்கன்னா 75,000 to 80,000 ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் வெஹிக்கிள் வாங்கிட முடியும் பிராண்ட் நியூ கண்டிஷனில். அப்படி இல்லைனா கூட மொபட்ன்ற சென்ஸ் ஸ்கூட்டி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நம்ம சீப்பராக கிடைக்கும். பட் இப்போ நார்மல் கம்ப்யூட்டர் வெஹிக்கிளே எபோவ் 1 lakh மேலே போயிடுச்சு. அப்படின்னு இருக்கும்போது குவாலிட்டியில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் கொஞ்சம் அதிகமாக நம்ம ப்ரைஸ் செக்மெண்ட் இருக்கிற பைக்கில் நான் யூஎஸ்டி சஸ்பென்ஷன் எதிர்பார்க்குறேன். அதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் கைஸ், இப்போது இந்த யூஎஸ்டி சஸ்பென்ஷனாக டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனாக நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி டெலஸ்கோபிக்ன்றது ரொம்ப ஒஸ்ட்டான சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. பட் இங்கே யூஎஸ்டி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஆனால் இதில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, லாஸ்ட் ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷனோட சஸ்பென்ஷன் ட்ராவல் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் மட்டும் இல்லை, ரியர் சஸ்பென்ஷன்லையும் 210 mm இதோட ட்ராவல் ஒன் ஆஃப் த ஹியூஜஸ்ட் அப்கிரேட் ஃப்ரம் த ஹீரோ. அண்ட் த அதர் பார்ட், ரியரில் 10 step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன். யூஸ்வலாக 7 step பார்த்துருப்போம். எஸ், இது ஆஃப் ரோடுன்றதுனால 10 step. அண்ட் இதோட பிளேஸ்மெண்ட் வெர்டிக்கலான பிளேஸ்மெண்ட். அப்படியே டயர் செக்ஷன் அண்ட் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலுக்கு வந்தீங்க அப்படின்னா 276 mm இதோட டயாமீட்டர். நிசின் கேலிபர்ஸ் தான் ஃப்ரண்ட்டில். 90, 21 inches ஆஃப் ஃப்ரண்ட் செக்ஷன் டயர்ஸ். கமிங் டு த ரியர் ப்ரொஃபைல், ரியர்லேயுமே நிசின் கேலிபர்ஸ் அண்ட் 220 mm ஆஃப் டிஸ்க் டயாமீட்டர். அதுக்கு ஆப்டாக்கிற மாதிரி 120, 80, 18 inches டயர்ஸ். இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டியூப் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க டாப் வேரியண்ட்டில் மட்டும். டாப் வேரியண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறதுனால பேஸ் வேரியன்ட்ஸ் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். பேஸ் வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கும் ஒரு 10,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த 10,000 எதனாலனா, டிஎஃப்டி இருக்காது, டியூப் டயர்ஸ் தான் கொடுப்பாங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். விண்ட்ஸ்க்ரீன் வந்து அதோட சைஸ் குட்டியாக இருக்கும். அட் த மீன் டைம் வந்து அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது, ஒரு மாதிரி லோக்கலைஸ்டாக தான் இருக்கும் பேஸ் வேரியண்ட்ன்றதுனால. அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் என்னென்னா, கிராப் ரயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டாப் பாக்ஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். பட் ஸ்க்ரூக்கான ப்ரொவிஷன்லாம் நான் பார்த்த வரைக்கும் இல்லை. பட் பேஸ் வேரியண்ட்டில் வெறும் கிராப் மட்டும்தான் வரும், அது எக்ஸ்டெண்டர் வராது. அதே மாதிரி நக்கிள் கவர் வந்து பேஸ் வேரியண்ட்டில் கட் பண்ணியிருப்பாங்க, டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கைஸ் டிஃப்ரென்ஸ் டாப் அண்ட் பேஸ் வேரியண்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட், பைக்கோட இன்ஜின், கோர் ஆஃப் த கண்டென்ட், இதுலேயுமே ஒரு ஹியூஜான அப்கிரேட் நடந்திருக்கு. லாஸ்ட் ஜென்ரேஷனோட எக்ஸ்பல்ஸ் 200ல பார்த்தீங்கன்னா 4V ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதோட PS பவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 91 PS பவர் இருக்கும். 17.25 Nm ஆஃப் டார்க் இருக்கும். பட் இந்த எக்ஸ்பல்ஸ் 210 நியூ ஜென்ரேஷனில் லிக்விட் கூல்டு எடுத்து வந்திருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த செக்மெண்ட். அட் த சேம் டைம் இந்த DOH இன்ஜின் நமக்கு டெலிவர் பண்ணுற பவர் 24.6 PS பவர் அட் ரேட் 9250 RPMலையும் ஆல்மோஸ்ட் 21 Nm டார்க் அட் ரேட் 7250 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜான அப்கிரேட் ஹீரோ கிட்ட இருந்து. இன்ஜின் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அதோட சைலன்சர் நோட் கேளுங்க. ஹோப்ஃபுல்லி ஹெட்செட் வியர் பண்ணிட்டு தான் சைலன்சர் நோட் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தென் கமிங் டு த ஃபுட் பெக்ஸ், எஸ், ரைடருக்கு ஒரு ரப்பரைஸ்டு ஃபுட் பெக்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அண்ட் அந்த பிரேக் லிவருமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற பைக்கை காட்டிலும் இதுக்கு நம்ம ஏன்னா பூட்ஸ் போட்டு தான் இதை ஓட்டணும் அப்படின்ற மாதிரியே டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் பில்லியனுக்கு ஒரு அலுமினியமான ஃபுட் பெக்ஸ் தான். ஸோ ஃபுட் பெக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது இதோட டிரான்ஸ்மிஷன் பற்றி பேச மறந்துட்டோம். 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன்லேருந்து 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனுக்கும் ஹீரோ மூவ் ஆயிருக்காங்க. இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜான அப்கிரேட். அண்ட் கமிங் டு த சீட் கம்ஃபோர்ட் ஆஃப் எக்ஸ்பல்ஸ் 210, ரைடருக்கு ரொம்ப லென்த்தியராக இருக்கும், பில்லியனுக்கு ஏனோ கொஞ்சம் குறைகள் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு ஆஃப் ரோடர் பைக். இங்கே பில்லியன் கம்ஃபர்ட் கம்மியாக இருந்தாலும் நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், அதை ஒரு குறையாக எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதான் பில்லியன் சீட் பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து. அண்ட் கிராப் ரயில்ஸ் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஸ்டேடியரான கிராப் ரயில்ஸ் தான், ரொம்ப வைடராகவும் இருக்கும் அதோட அப்பியரன்ஸ். பட் பின்னாடி டாப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் அதுக்கான ப்ரொவிஷன்லாம் எனக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க கிராப் ரயில், அவ்வளோதான். ஓவராலாக கிராப் ரயில் பொறுத்த வரைக்கும் இது வைடராக இருந்தாலுமே ஒரு மாதிரி ஆக்வர்டான டிசைன் மாதிரிலாம் இல்லை, பைக்குக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமிங் டு த பில்ட் குவாலிட்டி,
நான் மேவ்ரிக் பைக் ரிவ்யூலேயே ஹீரோ கிட்ட நான் சொன்ன மாதிரி அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லைங்க. ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும், இல்லைனா பிலோ ஆவரேஜ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் போனேன். பட் சர்ப்ரைசிங்லி ஒரு அருமையான பில் குவாலிட்டிங்க ஹீரோ கிட்ட இருந்து. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஹார்லி டேவிட்சனை விட ஹீரோ மேவ்ரிக் 4 to 5 kg என்னமோ தான் வந்து குறைச்சிருந்திருப்பாங்க. பில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எக்ஸ்பல்ஸ் 210லையும் நான் சில விஷயங்கள்லாம் பிளாஸ்டிக்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து ஒரு மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி போரா பிளாஸ்டிக் இருக்கணும் அப்படின்னு நினச்சி என்னோட எக்ஸ்பெக்டேஷனில் கை வச்சேன் அப்படின்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஹீரோ கிட்ட இருந்து. ஹீரோ யூ ரியலி டிட் த ஜாப் வெல் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கீப் டூயிங் த சேம் ஃபார் ஆல் ஹீரோ பைக்ஸ். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு பில் குவாலிட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா எந்தெந்த விதத்தெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் செக் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்துருக்கேன். பட் நான் எல்லா வீடியோலையும் சொல்ல மாதிரி இந்த வீடியோவில் வர கருத்துக்கள் அனைத்துமே என்ன பேஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரேன். பட் உங்களுக்கு ஒரு வேறு ஆஸ்பெக்டில் கூட அது தெரியலாம். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வியூவர்ஸ் சொல்கிறது என்னென்னா, நான் சொல்கிற விஷயங்கள் சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை ஷோரூம் போயிட்டு பர்சனலாக செக் பண்ணி பாருங்கள், ரைட் பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு யாராவது எக்ஸிஸ்டிங் யூசர் இந்த பைக் வச்சுருந்தாங்கனாலும் அவங்ககிட்டையும் கேட்டு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பைக்கை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான். ரைண்டாக போயிட்டு ஒரு பைக் எடுக்கிறீங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அண்ட் அகெயின் பேக் டு த ரிவ்யூ. டெஸ்ட் ட்ரைவுக்கு பைக் நம்ம கையில் கிடச்சாச்சு, அதை ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. பைக் ஸ்டார்ட் ஆன உடனே நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட். இந்த நோட் பேக் டு 90ஸ்க்கு நம்மளை கொண்டு போகும். ஆமாங்க, ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் மாதிரியான ஒரு ஃபீல். கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பட் பியூரான 2 ஸ்ட்ரோக் இன்ஜினோட சவுண்டு உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் மோர் ஆர் லெஸ் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சவுண்டும் உங்களுக்கு பிடிக்கும், அட்மையர் ஆவீங்க. அடுத்து நான் ஃபீல் பண்ணது அந்த பைக்கோட டார்க்கை. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் ஜென்ரேஷன் எக்ஸ்பல்ஸ் இதில் கொஞ்சம் டார்க் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆஸ் பர் பேப்பர் ஸ்பெக் இருந்தாலும் கூட நம்மளால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. இதுவுமே ரொம்ப ஸ்லைட்டாக தான். அடுத்து சிட்டி ரைடுக்கு ஆப்ட் ஆகுமா இல்லையா அப்படின்ற டவுட். ஸோ ஒரு டிராஃபிக் நெக் டு நெக் டிராஃபிக்கில் நம்ம கேப் கிடைச்சா போக முடியுமா அந்த பைக் எடுத்துகிட்டு அப்படின்ற கிளாரிட்டியுமே எனக்கு அடுத்த ஒரு சில மனிதர்களே கிடச்சிருச்சு. ஏன்னா இங்கே கொஞ்சம் கேப் கிடச்சிது. ஸோ அதிலலாம் போகலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் பைக் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக அதுக்கு மூவ் ஆன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த டவுட்டுமே எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பைக்கை பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் சிட்டி யூசேஜுக்குமே ஈவன் பில்லியன் இருந்தாலும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் எதுவும் கேரி பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் பேக்கு இல்லைனா எதுவும் க்ராசரிஸ் வாங்கிட்டு போகிறீங்க பில்லியனோட அப்படின்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது. 1 to 1 2 பேரும் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு லக்கேஜும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான ரைடாக தான் உங்களுக்கு தோணும். பட் டார்க் அதிகமாக இருந்தாலுமே இந்த ரோட்டில் நான் சும்மா ட்ரை பண்ணேன், ஆர்பிஎம் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நான் எடுத்த ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு லெஃப்ட் சைடு தேயில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹீட் ஃபீல் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. சிங்கிள் சிலிண்டரு என்னடா இது இப்படி ஹீட் இருக்கே அப்படின்றது நான் இந்த பைக்கை பொறுத்த மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் ஃபீல் பண்ணேன். என்ன ஹீட் உடனே தெரியுது அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் நீங்கள் இந்த பைக் ஓட்டுங்கிற பட்சத்தில் அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கம்மிங் டு த சஸ்பென்ஷன், எஸ் ஆஃப் ரோட் பைக்குன்றதுக்கு மாதிரியே நீங்கள் ஆன் ரோடில் ஓட்டும் போதே ஃபீல் ஆவீங்க. அந்த அளவுக்கு இதோட சஸ்பென்ஷன் இருந்தது. எனக்கு அதில் எந்த குறையாகவும் தெரில. ஒவ்வொரு பிரேக்கிங் அப்பையும் பிரேக் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷனில் சிங்கிள் சேனல்லேருந்து டியூல் சேனலுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு ஸ்லைட்டான அப்கிரேட். அண்ட் கம்மிங் டு த சஸ்பென்ஷன், ஒவ்வொரு பிரேக்கிங் அப்பையுமே அது புஷ் பண்ணுற விதம் ரொம்பவே சாஃப்டாக அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்சலரேஷன் அப்பையும் அந்த சஸ்பென்ஷன் எந்திரிக்கிற விதமும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஈவன் பில்லியன் உட்காந்தாலுமே அந்த ரியர் சஸ்பென்ஷன் அப்படியே இறங்கி கீழே வரதும் அவராலையும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வர்த்தான அப்கிரேடாக தான் நான் பார்க்குறேன். ஈவன் டெலஸ்கோபிக் இருந்தாலும் எனக்கு என்னமோ தெரில, இதில் அது ஒரு குறையாகவே தெரில, அப்படி இருந்த மாதிரியே தோணலை. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனோட ட்ராவல் அதிகப்படுத்தினா இல்லை 210க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபைனலாக கன்க்ளூஷன். அண்ட் இந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான சஸ்பென்ஷனை கொடுத்துட்டு வெட்லெஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ காமெடியாக இருந்திருக்கும். நல்ல வேலை ஹீரோ அதை பண்ணலை, அசிஸ்ட் ஸ்லிப்பர் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் ரொம்ப ஷார்ட் டேர்ம்லேயே இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. இவ்வளோ விஷயங்களும் இன்னும் அருமையாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஆஃப் ரோடு தேவை. பட் இந்த டைமில் நம்மளால் ஆஃப் ரோடில் செக் பண்ண முடியல. பட் ஆன் ரோடில் இதோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, நான் பேசின வரைக்கும் சரிதானா அப்படிங்கிறத இந்த வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கிளிப்பில் கேளுங்க. மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்.
ஸோ லாஸ்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிட்டி யூசேஜுக்கு எப்படி இந்த பைக் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கம்மிங் டு த டேர்னிங் ரேடியஸ், நம்ம பெரிய பைக்குன்ற சென்ஸ் என்ன, நம்ம ஒரு ஃபேர்டு வெஹிக்கிளில் ஒரு நேக்கர் சீரிஸ் நம்ம ஓட்டுறோன்னா கூட அதில் ஒரு வைடான ஹேண்டில் பார் இருக்கும். பட் டேர்னிங் ரேடியஸ் என்னமோ கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி அதர் பைக்ஸ் ஆஃப் ரோடரில், அதுவும் எக்ஸ்பல்ஸ் 210ல் நீங்கள் டேர்னிங் ரேடியஸ் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த ஆக்சலரேஷன் கொடுக்குறேன், அதோட பம்ப், அந்த சஸ்பென்ஷனோட பம்ப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள். எஸ் கைஸ், ஹோப்ஃபுல்லி என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பைக் ரைடை என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ்ஸ் இல்லை ஒரு அப்கிரேட் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதை அடுத்து இப்போ இதில் குறைகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த பைக்கில் வந்து நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. என்னோட நெகட்டிவ்ஸ் நான் அந்த பைக்கில் பார்க்குறது என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடில் வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் லெஃப்ட் சைடு தையில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த டேங்க்லேருந்து அந்த இன்ஜின் ஹீட் வந்து அப்படியே நமக்கு டேங்க்லேருந்தே அது ஸ்ப்ரெட் ஆகுது. அது எனக்கு ஒரு மேஜர் நெகட்டிவாக தான் தோணுது. அதே சமயத்தில் வைடான ஹேண்டில் பார் தான் இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளோட ரைட் சைட் கையில் வந்து அந்த இம்பேக்ட் இருக்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க முடியும். ஆனால்
லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார்லாம் சம்மந்தமே இல்லாமல் இதில் எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது. மேபி அது எனக்கு மட்டும் தானா இல்லை எல்லாத்துக்கும் அந்த ஃபீல் ஆகுதுவா, அது மாதிரி இம்பேக்ட் பெயின் இருக்கா என்னன்னு தெரில. இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் கலர் ஆப்ஷனில் வந்து இவங்க ஒரு குறை வச்சுருக்காங்க எப்பயும் போல். மிட் வேரியண்ட்டுன்னு எதுவும் கிடையாது, பேஸ் வேரியன்ட் டாப் வேரியன்ட். பேஸ் வேரியண்ட்டில் 2 கலர், டாப் வேரியண்ட்டில் 2 கலர், இவ்வளோ தான் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ் வேரியன்ட் கலர் என்ன அப்படின்னா கிளாசியர் ஒயிட் அண்ட் வைல்ட் ரெட். அப்புறமா நான் சொன்ன மாதிரி டாப் வேரியன்ட் பொறுத்த வரைக்குமே 2 கலர் தான். ஒன்று ஆல்ஃபைன் சில்வர், அப்புறமா அசூர் ப்ளூ. பர்சனலி எனக்கு பிடிச்சது அசூர் ப்ளூ மட்டும்தான். அதுதான் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக தெரியுது. பர்சனலி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் பர்சனலாக என்னோட கருத்து, வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்தே லாஸ்ட் ஜென்ரேஷன் எக்ஸ்பல்ஸ் 200 4V பற்றி தான் கம்பேர் பண்ணி பேசிகிட்ருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் அதோட ஆன்ரோட் 185 வருது, இதோடது 225 பக்கம் வந்துடுது. ஸோ ஒரு 40,000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 40,000 ரூபா டிஃப்ரென்ஸுமே வந்து லிக்விட் கூல், அந்த மாதிரி டிஎஃப்டி, சஸ்பென்ஷன் ட்ராவல் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் 40,000 ரூபா ஸ்லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இருந்துமே கூட இந்த பைக் வேல்யூ ஃபார் மணி தான். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இதோட டைரக்ட் காம்படிட்டர் வந்து KLX கவாசிக்கியோட 230, அப்புறமா KTMோட என்டூரோ R. 2 பைக்குமே நியர்லி 4 lakhs வந்துடும். அப்படின்னு இருக்கும்போது இந்த பைக்கோட ப்ரைஸ் பாயிண்ட் 2,25,000 தான். அண்ட் சர்வீஸ் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கவாசக்கி அண்ட் KTM இதோட சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் வச்சு ஒரு கிராஃப் வச்சோம் அப்படின்னா எனக்கு என்னமோ இது வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் தெரியும். ஸோ கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் கூட சேர்ந்து. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, அந்த வைசர் இருக்கிறதுனால ஒரு சில வெஹிக்கிள் பக்கத்தில் நான் ரொம்பவே க்ளோஸராக போயிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். என்னோட கேமரா கிளாரிட்டியும் அண்ட் அந்த வைசரும் அப்படி காட்டுது, நான் ரொம்ப க்ளோஸராக போயிட்டு இருக்க மாதிரி. பட் ரியல் டைமில் அந்த மாதிரிலாம் நாங்கள் போகல. நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் பிலோ 18 இருந்தாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு கட்டடிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பைக்கில் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சாதாரணமாக தான் ஓட்டுறேன். இருந்துமே அதுக்குமே ஓரளவுக்கு சிட்டி யூசேஜ்குள்ளே நம்ம ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றது தான் அந்த வீடியோ மூலியமாகவும் நான் சொல்ல வரேன். எப்பவும் போல் வீடியோட கடைசியில் நான் சொல்கிறது தான், நீங்கள் பைக் ஸ்டண்டராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களோட ஸ்டண்டை ரோட்டில் பண்ணாதீங்க. பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணி ரைட் பண்ணுங்கள். அண்ட் கார் டிரைவ் பண்ணும் போதும் சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கவங்களையும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். கூடவே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரையம்ப் ராக்கெட்டோட 2500cc பைக். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அருண் ரவி வர்மன் ஃப்ரம் வர்மன் நியூஸ்.